தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யோசுவாவுடைய புஸ்தகம், அதனுடைய 15வது அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி நமக்கு புதிதான ஒரு வேத பகுதி அல்ல. மிகவும் பழக்கமான அறிமுகமான ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை வைக்க சொன்னதினால் உங்கள் மத்தியிலே வாசித்து நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பன், ஒரு மகள். தாயை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிவதில்லை. தகப்பன் மகளுடைய ஒரு உறவையும் மாத்திரமல்ல, மகள் தன்னுடைய தகப்பனிடத்திலே எவ்வளவு உரிமையாய் கேட்க முடியுமோ அந்த அளவிற்கு அவள் கேட்பதையும், தகப்பன் தாராளமாக அவளுக்கு கொடுப்பதையும் நாம் இங்கே வாசித்து கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலேப் இவன் யூதா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதன். 12 கோத்திரங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். அதில் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் தான் இந்த காலேப். மோசே ஒரு நாளிலே கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு நபராக தெரிந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பும் போது யூதா கோத்திரத்திலே இந்த காலேபை தான் தெரிந்தெடுத்து அனுப்புகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் போய் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு காலேபும் யோசுவாவும் நல்ல செய்தியை கொண்டு வருகிறார்கள். சொல்ல போனால் விசுவாசத்தை விதைக்கக்கூடிய நல்ல செய்தியை யோசுவாவும் காலேபும் கொண்டு வருகிறார்கள் மோசேயிடத்திலே. ஆனால் அவர்களோடு கூட சென்ற 10 பேர் அவிசுவாச வார்த்தைகளை ஜனத்தின் மத்தியிலே வந்து விதைக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஆண்டவருடைய விசுவாச வார்த்தையை நம்பாததினால் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் பெரிய நஷ்டத்தை அனுபவித்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு இந்த காலேபை குறித்து நாம் பார்த்தால், இவன் ஒரு நல்ல யுத்த வீரனாய் இருக்கிறதை நாம் வேதத்திலே காண முடியும். 40வது வயதிலே அவனை கானான் தேசத்திற்கு வேவுபாக்க அனுப்பி வைக்கிறான் யோசுவா. இப்பொழுது அவனுக்கு 85 வயதாகிறது. அந்த வயதிலே அவன் யோசுவாவிடத்தில் வந்து சொல்லுகிறான், பாரும், நான் இந்த மலை நாட்டை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும்.
அதற்காக நீர் அனுமதி தாரும் என்று சொல்லுகிறான். மீண்டும் அவன் சொல்லுகிறான், அன்றைக்கு நீர் கானான் தேசத்திலே மோசே என்னை அனுப்பும் போது இருந்த அதே பலன் இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி அவன் ஒரு நல்ல யுத்த வீரனும் ஆரோக்கியம் உள்ளவனுமாக யோசுவாவிடத்திலே அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கும் போது நான் வாசிக்க முடியும், அவன் ஒரு நல்ல தகப்பன் என்பதை நாம் இங்கே காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவர்களைப் போல உத்தரவாதம் இல்லாத ஒரு தகப்பனாக இங்கே சித்தரிக்கப்படவில்லை. காலேபை குறித்து மிகவும் உத்தரவாதம் உள்ள, மாத்திரமல்ல கரிசனை உள்ள, மாத்திரமல்ல தன்னுடைய மகளை குறித்து பொறுப்புள்ள ஒரு நல்ல தகப்பனை நாம் இங்கே காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது காலேப் யூதா கோத்திரத்தில் உள்ள அத்தனை பேரை பார்த்து ஒரு காரியத்தை அறிவிக்கிறான். என்னுடைய மகள் திருமணத்திற்கு ஏற்ற வயதுள்ளவளாய் இருக்கிறாள். ஆனால் இந்த கீரியாத்செப்பேரை, அந்த ஒரு மலை நாட்டை யார் பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, யார் அந்த தேசத்தில் யுத்தம் செய்து வெற்றி பெறுகிறார்களோ, அவனுக்கு நான் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். உடனடியாய் ஒத்னியேல் என்ற ஒரு மனிதன், இவனுடைய சகோதரனுடையதான மகன்தான், அவன் என்ன செய்கிறான், கீரியாத்செப்பேரை அவன் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு சென்று அதை பிடித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடனடியாக இந்த காலேப் அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன், இந்த காலேப் ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு தகப்பன். ஏதோ யாருக்கோ தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க அவன் விரும்பவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ அவளுடைய அழகிலே, அல்லது இந்த காலேபு ஒரு பெரிய ஒரு தலைவனாய் இருக்கிறான், யுத்த வீரனாய் இருக்கிறான், அவனுடையதான ஆஸ்தி எல்லாம் எனக்கு கிடைக்குமே என்று அந்த குடும்பத்தை குறித்து, பணத்தை குறித்து ஆசை வைக்கிறவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்காமல் உத்தரவாதத்தோடு கூட அவன் சொல்லுகிறான், நான் ஒரு யுத்த வீரன், எனக்கு என்னுடைய மகளுக்கு வர வேண்டியவனும் நல்ல ஒரு யுத்த வீரனாய் இருக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்புள்ள தகப்பனாய் என்ன செய்கிறான் என்றால், அப்படிப்பட்ட ஒருவனை தேடுகிறான். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு கிடைக்கிறான். அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உத்தரவாதம் உள்ள, கரிசனை உள்ள, பொறுப்புள்ள ஒரு தகப்பன் இந்த காலேப். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இங்கே அமர்ந்திருக்கிற தகப்பன்மாரை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள, உத்தரவாதம் உள்ள தகப்பனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க இருக்கிற தாய்மாரை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள, ஒரு கரிசனை உள்ள, உத்தரவாதம் உள்ள ஒரு தாயா இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயும் தகப்பனும் பொறுப்புள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், தங்கள் பிள்ளைகளை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகள் 4 வாக்காய் போவதில்லை, 4 திசையில போவதில்லை, அவர்கள் நேரான பாதையில நடப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அருமையான பெற்றோரே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளை குறித்து நமக்கு உத்தரவாதம் உண்டு.
அவர்கள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவர்களுடையதான எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு கரிசனை, ஒரு உத்தரவாதம் இன்றைக்குள்ள பெற்றோருக்கு நிச்சயமாகவே இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக பெற்றோரை நாம் பார்க்கலாம், அநேக தகப்பன்மாரை பார்க்கலாம், தாய்மாரை பார்க்கலாம். அவர்கள் எல்லாருமே உத்தரவாதம் உள்ளவர்களை குறித்தும் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதில் ஒருவன் தான் இந்த காலேப். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் உத்தரவாதம் உள்ள தகப்பனாக இருக்க வேண்டும். பிள்ளைகளும் அதற்கு ஏற்றபடியாக நடக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பரம தகப்பனும் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைகள் எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்களேன். எல்லாரும் கையை தூக்கி சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஒரு நல்ல தகப்பனை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசுவே நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருக்கிறீர்கள் என்றால் அவருக்கும் அவர் தகப்பன் என்று நான் சொல்ல முடிவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சபையாய் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல அதிகாரத்தை தந்திருக்கிறார். எப்படி? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தையும் கூட நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நானும் கூட இன்றைக்கு காலையிலே அவரை பார்த்து நான் கேட்டேன், அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு கூட நான் ஜெபிக்க என்னால் முடிகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ பிள்ளைகளே? எத்தனை பேர் உங்களால் அறிக்கை பண்ண முடியும்? இன்றைக்கும் என்னால சொல்ல முடியும். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது ஜெபிக்கிற நேரத்தில் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு உண்டுமா? அந்த அதிகாரத்தோடு கூட அந்த உரிமையோடு கூட நீ ஜெபிக்க முடியுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அந்த தகப்பனிடத்தில் தன்னுடைய மகள் அவள் என்ன நினைக்கிறாள்? நான் வேறு யாரிடத்தில் கேட்பதில்லை. எனக்கு என்ன தேவையோ அதை என் தகப்பனிடத்தில் கேட்பேன். ஹல்லேலூயா. 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 அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை நம்பி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாளிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். உங்களிடத்திலே உங்களுக்கு எதாகிலும் எங்கிருந்தாகிலும் சகாயம் கிடைக்கும் என்று யாரை நம்பி இருக்கிறீர்களோ ஒரு நாளிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். ஆனால் நம்மை வெட்கப்படுத்தாத, நம்மை ஒருபோது கைவிடாத, எப்பொழுது நமக்கு தகப்பனாய் இருந்து உத்தரவாதத்தோடு கூட கரிசனையோடு கூட பொறுப்போடு கூட நம்மை கவனிக்கிற, நமக்காக எப்பொழுதும் கருதுகிற, எப்பொழுது நமக்காக வேண்டி ஆயத்தப்படுத்துகிற, அவர் எப்பொழுதும் ஜெகோவாய் இராய் இருந்து நம்மை கவனிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு என்றால் அவர் ஆண்டவராய் இருக்கிற இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் என்னை உத்தரவாதத்தோடு கூட கவனிக்கிற கரிசனை உள்ள பொறுப்புள்ள ஒரு தகப்பனை நான் சேவிக்கிறேன். நம்முடைய தகப்பன் உத்தரவாதம் உள்ளவர், கரிசனை உள்ளவர். நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். நான் கேட்பதற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தகப்பன். தெய்வ பிள்ளைகளே,
சில வேளை ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்கிறோம், பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதாவாகிய நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்காமல் இருப்பாரோ? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை பொறுப்போடு கவனிக்கிறவர். யார் நம்மை பாதுகாக்காமல் இருந்தாலும் நம்மை பாதுகாத்து நடத்தக்கூடிய ஒரு தகப்பன் உண்டு, அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த தகப்பனிடத்திலே நம்முடையதான உறவை நான் சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அக்சாள் காலேபினுடைய மகள் இந்த தகப்பனிடத்திலே நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறாள்? தைரியத்தோடு கூட, காரணம் அவர் என்னுடைய தகப்பன், அந்த தைரியத்தோடு கூட கேட்பதற்காய் அவள் தயாராகிறாள். அவருடைய தகப்பன் என்னை குறித்து அவருக்கு கரிசனை உண்டு, உத்தரவாதம் உண்டு. அதனாலே என் தகப்பனிடத்தில் நான் எதை கேட்டாலும் அவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த அக்சாள் என்ன செய்கிறாள்? நான் கேட்பேன் என்று சொல்லுகிறாள். 19வது அதிகாரத்தை 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நான் வாசிக்கிறோம், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். கேட்க வேண்டும் என்றால் அந்த உறவு தகப்பனிடத்திலே இருக்க வேண்டியதான சரியான உறவு அவளிடத்தில் இருந்தது என்று நாம் இங்கே பார்க்கலாம். கேட்க வேண்டும் என்ற தைரியம் எப்பொழுது வரும் என்றால், நமக்கும் தகப்பனுக்கும் நல்ல உறவு இருந்தால், சரியான உறவு இருந்தால் அவரிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற தைரியம் நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்க ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது நீங்க முதல்ல சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லது ஏதோ என்னுடையதான உறவை துண்டிக்க கூடிய ஏதோ ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் அந்த உறவை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இல்லைன்னா சில ஆட்கள் ஜெபிக்க வந்து உட்காருவாங்க. என்னன்னா, ஏதோ ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் தான், தயவுள்ளவர், அன்புள்ளவர், எல்லாம் சரிதான். ஆனால் பாவத்தை காணாத சுத்த கண்ணரவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை என்ன செய்கிறார்? பாவத்தை என்ன செய்கிறாரு? சொல்லுங்க. ஹலோ, பாவியை நேசிக்கிறார், பாவத்தை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாரா? சொல்லுங்க. அப்படின்னா பாவத்தை என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார், வெறுக்கிறார். பாருங்க, பாவியை நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அக்கிரம சிந்தை உண்டு என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன செய்கிறார்? கேட்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை சரி செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் ஒன்று பார்க்காத நேரடியாக இங்க பிரசங்கத்தில் பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உண்மை. அவர் நாமத்தில் நான் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வது உண்மை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரம சிந்தையோடு கூட, பாவத்தோடு கூட, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையோடு கூட
நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் மேல் தயவு கூறும் என்று சொல்லி நீ ஜெபித்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அக்கிரம சிந்தையோடு கூட ஜெபிக்கிறாய் என்றால் அந்த ஜெபத்தை நான் அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு தைரியம் உண்டா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று, என் ஜெபத்துக்கு அவர் பதிலை தருவார் என்ற நம்பிக்கை உண்டுமா? அந்த தைரியத்தோடு கூட தானா கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம்? அந்த தைரியம் இல்லை என்றால் இன்றைக்கு எந்த இடத்துல வேண்டுமோ, எந்த இடத்துல நாம் விழுந்து கிடக்கிறோமோ அங்கிருந்து நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் தவறுகளை சரி செய்யும். ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மோடு கூட உள்ளதான உறவை நான் துண்டித்து எங்கேயோ போய்விட்டேன். அறிக்கை செய்து நீ ஆண்டவருடைய பாதத்தில் வந்தால் அவர் உன்னை 2 கரங்களையும் நீட்டி உன்னை அணைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் நானே சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை தான் நீங்கள் நானே சேவிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், என்ன? நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபாசனத்தண்டே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் வர வேண்டும். அந்த இரக்கத்தை, கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். நீ இரக்கம் பெற வேண்டுமானால், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டால் போதாது, நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விட்டுவிடும் போது ஆண்டவர் நம்மிலே இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தயவு முடிவில்லாதது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. அவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அந்த தகப்பனிடத்திலே நல்ல உறவோடு கூட நீ கர்த்தரிடத்தில் வருகிறாய் என்றால் உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தர ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற நம்முடைய மீட்பர். அதான் யோபு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு உயிரோடு கூட இருக்கிறதுனாலே நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அவருடைய இரக்கம் எனக்கு பெரியது. அதனால தான் இன்றைக்கு வேதனையோடு கூட நீ சில வேளை வந்திருக்கலாம், அநேக தேவையோடு கூட நீ வந்திருக்கலாம், அநேக குடும்பத்தில் பிரச்சனைகளும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து சொல்லுவேன், உன் வேதனைகளை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு இயேசு இங்க உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வா, உன் பாவ பாரத்தோடு வருகிறாய் என்றால் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்திற்கு பதிலை தரக்கூடிய ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீ பெற்றுக் கொள்வாய். ஒரு நாளே சொல்லுங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரம தகப்பன். தேவ பிள்ளையே, அவர் பரம தகப்பன், அவர் இரக்கமுள்ள தகப்பன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அச்சாள் தகப்பனிடத்திலே கேட்பேன் என்று சொல்லி அடுத்தபடியாய் அவள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய புருஷனிடத்திலே பர்மிஷன் கேட்கிறார். பர்மிஷன் கேட்டுட்டு, என் தகப்பனிடத்திலே நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க போகிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கேட்க அவள் என்ன செய்தாள்? கழுதையிலே உட்கார்ந்து இருக்கிறாள். போக புறப்பட்டவள், திருமணம் எல்லாம் முடிஞ்சு போக புறப்பட்டவ கழுதையில் இருக்கிறாள். உடனடியாய் கழுதையில் இருந்து இறங்கி தகப்பனை சந்திக்க வருகிறாள். ஹல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதை காண்பிக்கிறது என்றால் தாழ்மையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடையதான ஹல்லேலூயா தாழ்மையை அது வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது நமக்கு பெருமையாய் சொல்லுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. பணம் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், நிறைய நல்ல வேலையில இருக்கலாம், உயர்ந்த செல்வங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறாய் என்றால் உன்னிடத்தில் ஒரு தாழ்மை தேவை, ஒரு தாழ்மை தேவை. நீ உயர்ந்த அதிகாரியாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட நபராய் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வருகிறாய் என்றால் உனக்கு ஒரு தாழ்மை இருக்குமானால் அந்த தகப்பன் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அக்சாள் கழுதையில உட்கார்ந்து கொண்டு கூட கேட்கலாம், எதுக்கு நான் திரும்பி வரணும், எதுக்கு அந்த அதிலே உட்கார்ந்து கொண்டு தகப்பனை அழைத்து கேட்கலாமே என்று கூட நினைத்திருக்கலாம். அவள் அதை செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? கழுதையை விட்டு கீழே இறங்கி தாழ்மையோடு கூட தகப்பனை அருகாமையிலே வருகிறாள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் நீ தாழ்மையோடு கூட இருக்கிறாய் என்றால் அவர் உன்னை நிச்சயமாக நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உன்னுடைய தாழ்மை தாழ்மை உன்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தினது எது? அவரை பிதாவினுடைய வலது பாரசம் வரை மீண்டு கொண்டு சென்றது எது? அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி எல்லாவற்றையும் அவர் துறந்து என்ன செய்தார்? பூலோகத்திலே வந்து பூலோகத்திலே அவர் சிலுவையை சுமந்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை என் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, பிதாவினுடைய வலது பாரசத்திலே உட்காரக்கூடிய அதிகாரத்தை கூட இயேசுவுக்கு கொடுத்தது காரணம் என்ன? அவருடைய தாழ்மை. தாழ்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஒன்றை உயர்த்திட்டு இருக்க கூடாது. காரணம், உனக்கு கொடுத்தது எல்லாமே யாரு? அவர் தான் கொடுத்தார், அவர் தான் தந்திருக்கிறார். படிப்பு தந்தது அவர், செல்வத்தை தந்தது அவர், உயர்வை தந்தது அவர், செல்வாக்கை தந்தது அவர். நாசில எடுத்துட்டு விடுற இல்ல, அந்த சுவாசத்தை எல்லாவற்றையுமே தந்திருக்கிறதே அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பெருமையாய் பேசுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அது துடைத்து போடுகிற கந்தையா இருக்கிற தேவ பிள்ளையே. அப்படிப்பட்ட தாழ்மையோடு கூட நீ தேவ சமூகத்தில் வருகிறாய் என்றால் கர்த்தர் உன்னை உன் ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, உன்னை கர்த்தர் படிப்படியாக அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. படிப்படியாக உன் வாழ்க்கையை மேன்மையடைய செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அக்சாள் என்ன செய்தா? கீழே வந்தா, இறங்கிட்டா. 2 பேர் ஜெபிக்க போனாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? 2 பேர் ஜெபிக்க போனாங்க. பரிசேயனும் ஜெபிக்க போனான், ஆயக்காரனும் ஜெபிக்க போனான். 2 பேர் போறாங்க. பரிசேயன் என்ன செய்கிறான்? பலிபீடத்துக்கு முன்னால ஓடி வந்துட்டான். ஓடி வந்து, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் நான் உபவாசம் பண்ணுகிறேன். நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், தசமாம் கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் நான் செய்யறேன் அப்படி என்று சொல்லி தன்னை குறித்து பெருமையாய் தேவ சமூகத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளால் பிரவேசிப்பதற்கு கூட அவன் தகுதியற்றவனை போல ஆண்டவருடைய பாதத்தில் நிற்க தகுதியற்றவனாய், ஆண்டவரே, நான் பாவியில் பிரதான பாவி, ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், நான் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் நீர் என்னை கொண்டு வந்தீரே உம்முடைய கிருபை என்று சொல்லுகிறான். ஆண்டவர் 2 பேருடைய ஜெபத்திலே
யார் ஜெபத்தை கேட்டார் என்றால் ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், தன்னை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலும் தாழ்த்தினவனாய் அவன் ஜெபித்ததினாலே கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிறாய் என்றால் அந்த ஜெபம் வீணாய் போவதில்லை. தாழ்மையோடு இருக்குமானால் நிச்சயமாய் உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆண்டவர், அவர் தகப்பன், நல்ல ஒரு தகப்பன். தேவ பிள்ளையே, அவர் நமக்கு கிடைத்தது, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. அப்பா, பிதாவே என்று எப்பொழுது கூப்பிடக்கூடிய, ஹல்லேலூயா, அந்த தகப்பனை போல வேறொரு சிறந்த தகப்பன் யாருமே இல்லை. அதற்கு பிறகுதான் அக்சாளிடத்திலே அக்சாள் இறங்கி கேட்கிறாள். அந்த 19வது வசனத்தை ஒரு முறை வாசியுங்கள். இப்பொழுது காலேப் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய கடைசி பகுதியில் காலேப் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். உனக்கு என்னப்பா வேணும்? தாழ்மையோடு வந்தாச்சு. தாழ்மையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்திருக்கிற அந்த மகளிடத்தில் தகப்பன் கேட்கிறான், உனக்கு என்னம்மா தேவை? அவனுக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். தெரிந்து தகப்பன் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆசீர்வாதத்தை. என்ன ஆசீர்வாதம்? அவளே சொல்லுகிறாள், நீ தாமாக தந்த ஒரு ஆசீர்வாதம் என்னிடத்தில் இருக்கிறது. அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், அதை வேண்டாம் சொல்ல மாட்டேன். காரணம், நீர் தந்தது, நீர் கொடுத்தது. அது எப்பேற்பட்டது? வறட்சியானது. அது வறட்சியானது. அதை நான் என்ன செய்வேன்? வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். வியாதி வருது, பிரச்சனை வருது, நெருக்கடி வருது, ஆனால் வேண்டாம் என்றல்ல. ஆண்டவரே, இதில் மத்தியிலேயும் நான் உம்மிடத்திலே ஒன்றை கேட்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இவன் கேட்டாள். பிரச்சனை தான் நான் வாங்கி இருக்கிறேன், நீர் எனக்கு அதைத்தான் அனுமதித்திருக்கிறீர். அதைத்தான் நான் கேட்காமலேயே எனக்கு நீ தந்திருக்கிறீர். ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. நீ தந்ததை வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அதையே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காத, அந்த வேதனையை பார்த்துட்டு இருக்காத, அந்த சோதனையை பார்த்துட்டு இருக்காத. எல்லா சோதனையை ஜெயிக்கிற, ஜெயித்து உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தேவன் உனக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பன் வேறு யாரும் அல்ல. உனக்காக வேண்டி ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தன் சரீரத்தில் வைக்காதபடி எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாரே, அந்த தெய்வத்துக்கு முன்னாகத்தான் நீ நிற்கிறாய். அவரிடத்தில் நீ கேட்டுப்பார், அவரிடத்தில் கேட்டுப்பாரு. உன் பிள்ளைக்காக, உன் கணவருக்காக, உன் குடும்பத்துக்காக அவரிடத்தில் கேட்டுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்டா இல்லை என்று சொல்லாத ஒரு நபர் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளதான சித்தப்பாவும் மாமே எல்லாருமே முடியாது என்று சொல்லலாம், ஆனால் நான் தருவேன் என்று சொல்லக்கூடிய, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் தெய்வம் மாத்திரம், இயேசு மாத்திரமே. சாலமோன் ஆண்டவருடைய பதத்தில் வருகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? ஒரு குருடன் ஓடி வருகிறான் இயேசுவிடத்தில். இயேசு என்ன கேட்டு, உனக்கு என்னப்பா தேவை? இன்றைக்கு அந்த இயேசு உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார், உன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நீ என்ன வேண்டும் என்றாலும் அவரிடத்தில் கேட்க முடியும், என்ன வேண்டும் என்றாலும் கேட்க முடியும். நானாவில் அதை உணர்கிறேன். என் இயேசு இந்த இடத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார், இயேசு இந்த இடத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார்.
இருதயத்தில் வேதனையோடு இருக்கிற, அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற உன் அருகாமையில் நின்று கொண்டு கேட்கிறார், உனக்கு என்னம்மா வேணும், என்னப்பா வேணும் என்று கேட்கிறார். நீ சொல்லு. இந்த அக்சால் என்ன சொன்னாள் என்றால், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆண்டவரே வியாதியை நீ தந்தீர், அதை வேண்டாம் என்று சொல்லல, அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீ சுகத்தையும் தந்தீர். இப்பொழுது நான் உமது பாதத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உம்முடைய பாதத்தில் உண்டு, அது எனக்கு தேவை என்று நீ ஆண்டவரை பார்த்து கேட்டார். அவர் உனக்கு நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். முடியாது என்று சொல்லவே மாட்டார். காலேவே முடியாதுன்னு சொல்லலையே. உலக பிரகாரமான பொல்லாங்கனான இந்த தகப்பன் இல்லை என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு முடியாது என்று சொல்லுவாரோ? அவர் கேட்பார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா சொல்லுவோம், ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை ஆண்டவரே? அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே இருக்கணும், வேறு பக்கத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவரே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டா. வேதனையோடு கூட உள்ள ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார், அவர் உனக்கு தருவார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, அதை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. அவர் உங்களுக்கு தருவார், அவர் உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளையே, இந்த தகப்பன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டா உடனே சொல்றான், ஏம்மா நான் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள ஆசீர்வாதத்தை அந்த தகப்பன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள ஆசீர்வாதம். எல்லாருமே இன்னைக்கு கேட்கறது என்ன? ஆண்டவரே மேற்புறத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நீங்க வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, கீழ்ப்புறத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை தந்துட்டே இருங்க. ஆனால் என் தேவன் இரக்கம் உள்ளவர், 2 ஆசீர்வாதங்களையும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலனே, உனக்காக ஆண்டவர் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அது மேற்புறத்தில் உள்ள ஆசீர்வாதமும் கீழ்ப்புறத்தில் உள்ள ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உனக்காக தாராளமாய் தருகிறார் என்றால் ஏன் நீ அதை விரும்பாமல் இருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆசீர்வாதம், மேலிருந்து வந்த ஆசீர்வாதம், கிருபைகளால் நிறைந்த ஆசீர்வாதம், வரங்களால் நிறைந்த ஆசீர்வாதம், கனிகளால் நிறைந்த ஆசீர்வாதம், அது மேல்புறத்திலிருந்து வந்திருக்கிற ஆசீர்வாதம், அது உனக்கு தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக தந்திருக்கிறார். நீ அதை ரிசீவ் பண்ணணும், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ இதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் அது உனக்கு சொந்தமாகும். மேற்புறத்தில் உள்ள ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை வச்சிருங்க கொஞ்சம். எனக்கு கீழ்ப்புறத்தில் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுத்துருங்க. இல்லை இல்லை, கர்த்தர் ஆசீர்வதித்தால் யாரெல்லாம் 2 ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ ஆவிக்குரிய நிலைமையிலே செத்து போன அனுபவத்தில் இருக்கிறாய் என்றால் இன்றைக்கு ஒரு நல்ல சான்ஸ், நல்ல ஒரு தருணம். ஆண்டவரே, அந்த மேற்புறத்தில் உள்ள அபிஷேகத்தின் ஆவியானவரை என் மேல் ஊற்றுங்க. நான் சிறுமைப்பட்டவனாக அல்ல ஆண்டவரே, நான் பலசாலியாக இருக்க வேண்டும். சத்துருவை எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த மேற்புறத்திலிருந்து வந்த அந்த அபிஷேகத்தினாலே மாத்திரமே முடியும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவை. சாத்தானை நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிறியா? அந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவை. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை காட்டிலும்
அந்த ஆசீர்வாதத்தை நீ விரும்பினால் நிச்சயமாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் சகல ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தகப்பன் மீண்டுமாய் வர போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தகப்பனை எதிர்கொள்ள நீ தயாரா இருக்க வேண்டும் பிள்ளையே. அது எப்படி முடியும்? மேற்புறத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த தகப்பனை மீண்டும் சந்திக்க உன்னால முடியும். அதற்கு நீ தயாரா இருக்கிறாயா? அதற்கு நீ தயாரா இருக்கிறாயா? அதற்கு நீ தயாரா இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறாய் நீ. ஹல்லேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் ஆண்டவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவராலே நீ என்ன செய்யப்பட வேண்டும்? நீ வழி நடத்தப்பட வேண்டிய ஒரு நபர். அப்படி இருப்பாய் என்றால் நீ எல்லா சோதனையும் நீ ஜெயிப்பாய், எல்லா வேதனையும் நீ ஜெயிப்பாய், எல்லா வியாதியை நீ மேற்கொள்ளுவாய். கர்த்தருக்கென்று நீ வெற்றி நடை போடுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, மேற்புறத்தில் உள்ள ஆசீர்வாதம் எனக்கு தேவை, கீழ்ப்புறத்தில் உள்ள ஆசீர்வாதம் எனக்கு தேவை. வறட்சியை கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அந்த வறட்சியை கர்த்தர் இன்றோடு நம்மை விட்டு மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.